பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ. ஏன் உனக்கு நல்லா தானே விளாடுற, கொஞ்சம் டஃப் கொடுத்துக்கலாம்ல, கொடுக்கல. கதறி அழுகிற மனசு அப்படி ஆகிட்டார். மனசெல்லாம் கொடுத்தாரு பாருங்க. ட்விஸ்ட்டு முதல்ல என்னன்னா, இந்த ப்ரோமோவில் பார்த்தது ஜெஃப்ரி, அபி இல்லை பவி, ஜெஃப்ரி, பவி, முத்து, இவங்க 3 பேத்துக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேப்டன்சி டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. கேப்டன்சி டாஸ்க்கு கொடுத்து என்ன வச்சுருக்காங்கன்னா, பால் எப்படி நம்ம பேசுனது அவங்களுக்கு கேட்டுச்சோ. நான் தான் பால் மாதிரி பந்து மாதிரி உருண்டாங்க, ரப்பர் பந்து மாதிரி. இப்போ பந்தை கொடுத்துட்டாங்க கேப்டன்ஷிப்புக்கு. ஒரு வேலை போயிருக்கும். சரி, அது என்ன பந்து, பெரிய பந்தை காலால் தட்டி விடணும், இல்லைன்னா கையால் தூக்கி போடணும். அங்கே ஒரு கோல் இருக்கும். இதில் மெயினான விஷயம்னா, நம்ம கோல் கீப்பராக இருப்போம். அதாவது கேப்டன்சிக்கு நான் இருக்கிறேன்னா நான் கோல் கீப்பராக இருப்பேன். எத்தால 2 பேர் இருக்காங்களா, அவங்கள யாராவது வந்து பால் அடிப்பாங்க. அந்த பால் நம்ம தடுக்காமல் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம தோற்று வெளியே போயிடுறோம். பால் அடுத்தால அப்படி அந்த மாதிரி பால் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடுவோம். உள்ளே போச்சுன்னா நம்ம தோற்றுருவோம். உள்ளே போகாமல் தடுத்துட்டோன்னா நம்ம ஜெயிச்சிடுவோம். அதான் கேமு. ஃபஸ்ட்டில் என்னாச்சுன்னா, ஜெஃப்ரி வந்து முத்துக்குமரனுக்கு கோல் அடிக்கிறாரு. முத்துக்குமரன் தட்டி விட்டதில் ஜெஃப்ரிக்கு கோலுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் ஜெஃப்ரி அவுட் ஆகிட்டாரு. முடியல, ஜெஃப்ரி அவுட் ஆகிட்டாரா? சரி, ஓகே. முத்துக்குமரா, என்னடா நீ எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி ஒன்னெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்கடா, நீ ஏன்டா இப்படி பண்ண? அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமாம், ஏன் பண்ணார் எனக்கு தெரியல. நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே. விட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் போராடி விட்டு கொடுத்துருக்கலாமே, கொடுத்துருக்கலாம். ஆமாம், அது பண்ணியிருந்தால் முத்துக்குமாரனுக்கு இப்போ அவரை பொறுத்தவரையில் என்னென்னா, நம்மளுக்கு கேப்டன்சி வந்துருச்சு. ஜெஃப்ரி கேப்டன்சி கிடைச்சாச்சு. பவித்ராவுக்கு எனக்கு கேப்டன்சி கிடைக்கல, அதனால் அவள் ஜெயிச்சுட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது நல்ல விஷயந்தான். ஒத்துக்கிறப்பா, நல்லதுதான்ப்பா. இப்போ அதனால் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? போச்சு இந்த கேம் செல்லுபடி ஆகாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதோடு தலையில் பெரிய குண்டா போட்டு முத்துக்குமுறை அழு அப்படின்னு இந்த அவனுக்கெல்லாம் அப்படி வந்துடுச்சு. ஏன்னு தெரியல. ஏன்னா அவன் மேலே தப்பு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இது இருக்குது. அழாத குறை தான், அழுதுட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மேலே லைவில் நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக அழுதுருப்பாரா இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடுவேன். அழுதுட்டாரு, அழுத மாதிரி ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்கில் கிடையாதுன்ட்டார். அவனுக்கு சுக்கா நொறுங்கிருச்சு. சப்போஸ் சுக்கா நொறுங்கிருச்சு. முடிச்சு விட்டாங்க போங்க. அந்த மாதிரி கேமு முடியாமலாம் ஆகிப்போச்சு. என்ன திரும்ப கேப்டன்சி டாஸ்க்கு திரும்ப வச்சாலும் வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். என்னன்னு தெரில. அடுத்த கேப்டன் யாருன்னு பொறுத்து பார்ப்போம். ஆனால் முத்து இப்படி பண்ணிருக்கண்டாமோ அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். முத்து பண்ணியிருக்கலாம், ஆனால் இதே வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்றவங்களும். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நின்றுட்டார். அவங்க இப்படி பாலை தூக்கி போடுறாங்க. அவர் நின்ன இடத்துல இப்படி நிற்காரு, அப்படியே நிற்காரு. இந்த பால் இந்த சைடோடி போகுது. லைட்டாக பாயிற மாதிரியா ஒரு இது கொடுத்துருந்தாருன்னா, அதுக்கு மேலே படாமல் பாயிற மாதிரியாக கொடுத்துருந்தாருன்னா ஓகே. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விசு. இது உங்கள் பில்பி டாக். ஓகே, ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த லைக்கை கொஞ்சம் போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். நீங்கள் லைக் போடுறத பொறுத்து இருக்குது. ஆமாம், அதை இது பண்ணிடுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குதுங்க.
ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் கேமே எனக்கு சந்தேகமாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிசு. நாளைக்கு சந்திப்பேன், இல்லைன்னா இன்றைக்கி அடுத்தால ஒரு வீடியோ வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். இது உங்கள் வெல்வே டாக். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.